ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பருப்பு, துவரப்பருப்பை வந்து நம்ம வேக வச்சு அதிலிருந்து எடுத்துருக்கக்கூடிய தண்ணி எடுத்துருக்கேன், பருப்பு தண்ணி. அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கு. அடுத்து வந்து சின்ன வெங்காயம், அப்புறம் மிளகாய் 1, பூண்டு 2 பல் தட்டி வச்சுருக்கு, உப்பு தேவையான அளவு, குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிது, புளி தண்ணி இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு எலுமிச்சங்க சைஸ் எடுத்து அதை கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கிங் ஆயில், தக்காளி பெருசு 1 கட் பண்ணியிருக்கு, இது பெருங்காயத்தூள், கடுகு சிறிது, மல்லி இலை, இது வந்து சீரகம் மிளகை வந்து லைட்டாக வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க நம்ம இன்றைக்கி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நமக்கு தேவையான அளவு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். குக்கிங் ஆயில் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம், பூண்டு, அப்புறம் மிளகாய் சேர்த்துக்கலாம். சிலர் வந்து வெங்காயம் இல்லாமல் தாளிப்பாங்க. இந்த மாதிரி வெங்காயம் போட்டு தாளித்து பாருங்கள், ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்ல மையம் வதங்கிடணும். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நாம் இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த புளி தண்ணி நல்லா கொதிக்கணும், அந்த பச்சை வாசனை வராத அளவுக்கு நல்லா கொதிக்கணும். நம்ம அடுத்து கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தழை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பருப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அந்த வறுத்து அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மிளகையும் சீரகத்தையும் உள்ளே போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வந்தோடனையும் நம்ம இறக்கிடணும்.
இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம ரசம் ரெடி. இப்போது நம்ம ரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரசம் ரொம்ப நல்லா இருக்குன்னு எங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட்டெல்லாம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.